வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என்னை காக்க வந்தவள். கதைக்குள்ள போலாமா? வந்திருந்த ரிப்போர்ட்டர்களை எல்லாம் அன்போடு வரவேற்று உள்ளே அமர வைத்த ரங்கராஜன் தானும் நடுவே போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்தார். பிரபல பத்திரிகையின் ரிப்போர்ட்டர் மாலினிக்கு அந்த அரண்மனை போன்ற வீடு பிரம்மாண்டமாக தெரிந்தது. அதன் நடுவே ரங்கராஜன் கம்பீரமாக சோஃபாவில் வீற்றிருப்பது ஏதோ பெரிய மகாராஜா தனது சிம்மாசனத்தில் வீற்றிருப்பதாக தெரிய இருக்கலாம். இவரும் பிசினஸ் உலகத்தில் பெரிய மகாராஜா தானே என்று நினைத்து கொண்டாள். ஆனாலும் இப்பொழுது அவர்கள் வீட்டில் கூடியிருக்கும் நிருபர்கள் எல்லாம் அவரை பற்றி பேட்டி எடுக்க வரவில்லை. அவரது மகள் நிர்மலாவை பற்றி தான் பேட்டி எடுக்க அங்கு கூடியிருந்தார்கள். எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கா என்று பொதுப்படையாக கேட்டார் ரங்கராஜன். அனைத்து நிருபர்களும் சிரித்து கொண்டே தலையை ஆட்ட அவரும் வசதியாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். மாலினியே முதல் கேள்வி அவரிடம் ஆரம்பித்தாள். ஐயா, இன்னைக்கு உங்க பொண்ணு ஏழை மக்களுக்காகவும் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகளுக்காகவும் பல உதவிகள் செஞ்சு அவங்கள ஆதரிச்சிருக்காங்க. இந்த அரசாங்கமே அதுக்கு பாராட்டி அவங்கள கௌரவிச்சு விருது கொடுத்துருக்கு. அதை பத்தி தான் உங்களை நாங்க பேட்டி எடுக்க வந்திருக்கோம். உங்க மகள் கிட்ட நாங்க நிறைய பேட்டி எடுத்தாலும் ஒரு தகப்பனா அவங்கள பத்தி நீங்க ரொம்ப பெருமைப்படலாம். உங்க காலத்துல நீங்க சாதிக்க முடியாதத அவங்க சாதிச்சதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். அதெல்லாம் பத்தி நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கிறீங்களா என்று கேட்டாள். அவளை சிரித்த முகத்துடன் பார்த்தார் ரங்கராஜன். கண்டிப்பா, என் மக இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் செஞ்சிருக்கா. பல பேர் வாழ்க்கைக்கு வழிய காட்டியிருக்கா. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்யறா. இதெல்லாம் நினைச்சு நான் பெருமைப்பட்டாலும் இந்த மக்கள் அரசாங்கம் அவளை பாராட்டினாலும் அவளுக்கு இதனால எந்த கர்வமும் இல்லை, பெருமையும் இல்லை. அவ இயல்புல அவ செய்யறா. இதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க சேவைகள் மட்டும் செய்யாம உங்க நிறுவனங்களையும் தனியாளா கவனிச்சுக்கிறாங்கல்ல என்று ஒரு நிருபர் கேட்க, ஆமாப்பா, என்னை ஓய்வெடுக்க சொல்லிட்டு குழந்தை அவதான் எல்லாம் பொறுப்பா பார்த்துட்டு இருக்கா. தனது மகளை பற்றி அவர் பேசும் பொழுதெல்லாம் அவர் முகம் எப்படி பிரகாசமாக மின்னுகிறது என்பதை கவனித்தாள் மாலினி. ஐயா, இது உங்க குடும்ப விஷயம்தான். ஆனாலும் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாங்க ஒரு விஷயத்த கேட்கலாமா என்றார் ஒரு நிருபர் தயங்கி கொண்டு. தாராளமா கேளுங்க என்று ரங்கராஜன் அவரை பார்க்க, ஐயா, உங்க பொண்ணு உங்க கம்பெனி எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க, உங்களையும் நல்லா பாத்துக்கிறாங்க, வெளி உலகத்திலயும் நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க. இவ்வளவையும் அவங்க ஏன் தனியா செய்யணும்? இவ்வளவு பேரு புகழும் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கீங்க? அதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த கேள்வி நீண்ட நேரமாக அனைவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை பற்றி கேட்க அனைவரும் தங்கி கொண்டிருந்தாலும் அந்த நிருபர் கேட்டதை பார்த்து அனைவரும் ஆமாம் அதுதானே என்பது போல் தலையை ஆட்டினார். ரங்கராஜன் மெலிதாக சிரித்தார். ஐயா, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் என்றாள் மாலினி. நிர்மலாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்றார் அமைதியாக. என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க கணவர் யாரு? என் மகன்தான். அனைவரும் திடுக்கிட்டு பார்க்க, ஆமா, நிர்மலா என் மக இல்ல, மருமக என்றார். அனைவரும் அதிர்ந்து அவரை பார்த்தனர். ஐயா, என்ன சொல்றீங்க? அவங்க உங்க மருமகளா? அப்பயே அவங்கள நீங்க உங்க மகன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் அப்புறம் எனக்கு மகளாகிட்டா. அவ இந்த வீட்டுக்கு முத வரும்போது அப்ப எனக்கு தெரியாது அவ இந்த வீட்டுக்கு மருமகளாக போறானோ, என்னை காப்பாத்த வந்த தேவதைனோ என்று முகத்தில் இருந்த கண்ணாடியை கழட்டினார். அனைவரும் அவரை உற்று பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தனர். சற்று நேரம் மௌனத்திற்கு பிறகு, ஐயா, அப்படின்னா உங்க மக இப்ப எங்க? அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? நாங்க தெரிஞ்சுக்கலாமா என்றாள் மாலினி. அவளை நிமிர்ந்து பார்த்தவர் மெலிதாக ஒரு புன்னகை செய்துவிட்டு, அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என் கூட கொஞ்ச நேரம் என் கடந்த காலத்துக்கு வரணும் என்று சோஃபாவில் சாய்ந்தார். பிசினஸ் உலகத்தில் ஏக சக்கரவர்த்தியாக கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்தார் ரங்கராஜன். அவரது ஒரே மகன் அர்ஜுன். அவனும் எம்ஏ படித்துவிட்டு இந்த ஆண்டுதான் தனது தந்தையுடன் பிசினஸை பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். தாயில்லாத தனது மகனை செல்லமாக வளர்த்தார் ரங்கராஜன். அர்ஜுனும் தனது தந்தை மீது அளவு கடந்த மரியாதையும் பாசமும் வைத்திருந்தான். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவனை பார்த்துதான் அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி நடந்து கொண்டான். இதனால் ரங்கராஜனும் அவனிடம் மிகவும் அன்பு வைத்திருந்தார்.
அந்த கடல் போன்ற வீட்டில் பல பணியாட்கள் இருந்தாலும் தனக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள தனது மகன் மட்டுமே இருப்பது அவருக்கு மிகவும் கவலையாக இருந்தது. எனவே அவனுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் முடிக்க நினைத்து கொண்டிருந்தார். அன்று ரங்கராஜன் சோஃபாவில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருக்க கையில் ஒரு சிறிய துணிப்பை எடுத்துக்கொண்டு பயத்தோடு தயங்கிக் கொண்டே உள்ளே வந்தாள் நிர்மலா. அவள் பேருக்கு ஏற்றது போல் அவள் நிர்மலமானவள் என்பது அவள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. சத்தம் கேட்டு பேப்பரை மடித்து டீப்பாய் மேல் வைத்த ரங்கராஜன் அவளை உற்று பார்த்து கொண்டிருக்க இதற்குள் பணியாள் வந்து அவளை விசாரித்தான். பிறகு ரங்கராஜனிடம் சென்று ஏதோ கூறினான். அவர் முகம் மலர்ந்தது. வாமா நிர்மலா, வா என்று அழைத்து கொண்டே எழுந்து கொண்டார். நிர்மலா அவரை பார்த்து கொண்டே மெதுவாக நடந்து வந்தாள். வாமா, நீ நிர்மலா தானே? எப்படிமா இருக்கிற என்று அன்போடு கேட்டார். நான் நல்லா இருக்கிறேன் ஐயா என்றால் தடுமாறிக்கொண்டு. அவளை பார்த்து லேசாக புன்னகை செய்த ரங்கராஜன், இப்படி உட்காருமா என்று அங்கிருந்த சோஃபாவை காண்பித்து விட்டு தானும் எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். அவள் தயங்கிக் கொண்டே அமைதியாக நின்றாள். பரவாயில்லம்மா, உட்காரு என்று கூறிவிட்டு பணியாளிடம் அவளுக்கு காஃபி கொண்டு வரும்படி கூறி அனுப்பினார். இதற்குள் நிர்மலா மெதுவாக அமர்ந்து கொண்டு வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். நிர்மலா, உங்க அப்பாக்கு காரியெல்லாம் நல்லபடியா நடந்துதாமா என்றவர் கேட்டதும் பட்டன திரும்பிய நிர்மலா, நடந்தது என்றாள். நான் கொடுத்து விட்ட பணம்லாம் செலவுக்கு சரியா இருந்ததா? இருந்தது, அதுல மிச்சம் கூட இருக்கு என்று அவசரமாக பேக்கில் கையை விட்டாள். இருக்கட்டும்மா, அதை நீயே வச்சுக்க. அது உங்க அப்பாக்கு நான் செய்ய வேண்டிய மரியாதை. மாரியப்ப இந்த வீட்டுல எத்தனை வருஷம் உழைச்சாரு. அவரோட இறப்பு எனக்கு பெரிய இடியா இருக்கு. சரி, அது போகட்டும். இப்ப நீ எங்க இருக்கிற? அதே வீட்டுல தான் இருக்கியா? ஆமா ஐயா, ஆனா இப்ப அங்கிருந்து கிளம்பிட்டேன். அந்த வீட்டுக்கார அம்மா என்ன அங்க இருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த ஊரை விட்டே போலான்னு இருக்கிறேன். அப்படியா? என்னம்மா சொல்ற? ஏன்? அந்த வீட்டுல வயசு பொண்ணு தனியா இருக்கிறது கூடாது, நீ வேற வீடு பார்த்துக்கிட்டு பொண்ணு சொல்லிட்டாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. அதுக்குதான் எங்க அம்மா ஊரான மயிலாடுதுறைக்கே போகலான்னு இருக்கேன். அங்க யாராவது உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்லையா, எனக்கு தெரியாது. இனிமேலும் தான் போய் பார்க்கணும். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லைதான். ஏன்னா எங்க அப்பா சாவுக்காக வந்துட்டு போனவங்க யாரும் திரும்பி வரவே இல்லை. எங்க அப்பாவோட காரியத்துக்கு கூட வரல. ஆனாலும் எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல. அதுதான் என்று தலையை குனிந்து கொண்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தரையில் விழுந்தது. சற்று நேரம் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்த ரங்கராஜன், நிர்மலா, நீ எங்கேயும் போக வேண்டாமா. நீ இங்கே இருந்துக்கோ, இந்த வீட்டிலே இருந்துக்கோ. உன்னால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய் என்றார். ஐயா! ஆமா நிர்மலா, வயசு பொண்ணு, எந்த ஆதரவும் இல்லாம நிக்கிற. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில நீ அந்த ஊருக்கு போறது எனக்கு சரின்னு படல. அப்படியே நீ அங்க போனாலும் உன்னை உங்க சொந்தக்காரங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா சொந்தக்காரங்களை மட்டும் நம்பி அவங்க வீட்டுக்கு உதவிக்குன்னு போகவே கூடாது. அங்க உனக்கு உதவி கண்டிப்பா கிடைக்காது. ஆனா அவமானம் காத்திருக்கும். அதுக்கு நீ தனியாவே போராடி ஜெயிச்சுக்கலாம். அந்த ஆண்டவன் வழிய காட்டுவாரு. அப்படி உனக்கு காட்டின வழி இதுதான்னு நினைச்சு நீ இங்கே இருந்துக்கோ. உங்க அப்பா வேலை செஞ்ச இந்த வீட்லயே நீயும் வேலை பாரு. உனக்கு ஒரு வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்குறேன். தடால் என்று அவர் காலில் விழுந்து வணங்கினாள் நிர்மலா. என்னம்மா இது, எழுந்துடு என்று அவளை எழுப்பினார் ரங்கராஜன். ஐயா, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு அப்புறம் உனக்கு எங்க ஐயா இருப்பாரு, நீ கவலைப்படாத, அவர் உன்னை கைவிட மாட்டாருன்னு. அதே போல உயிரே போகிற நிலைமை வந்தாலும் சொந்தக்காரங்க வாசல மட்டும் மிதிச்சிடாதுன்னு சொல்லுவாரு. அது போலதான் அன்னைக்கு அப்பா சாவுக்கு வந்த எங்க சொந்தக்காரங்களாம் தன்னை சொந்தக்காரங்கன்னே காட்டிக்காம ஒதுங்கியே நின்னாங்க. ஆனா நீங்க அன்னைக்கு முன்ன நின்று எல்லாம் செஞ்சீங்க. என்கிட்ட பணத்தை கொடுத்து அப்பா காரியத்துக்கும் வச்சுக்க சொல்லிட்டு போனீங்க. அந்த பணம் என் கைக்கு வந்ததும் ஒதுங்கி நின்ன சொந்தெல்லாம் கிட்ட வந்தது. காரியம் முடிஞ்சதும் திரும்பவும் சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் அங்க போக இருந்தேன். உதவிக்குன்னு கை கொடுத்தவங்களுக்கு மேல மேல தொந்தரவு கொடுக்க எனக்கு மனசு வரல. அதனாலதான் கடைசி அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்று அழுதாள். அம்மாடி,
நீ இனிமேல அழக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன். என்னையே உங்க அப்பா போல நினைச்சுக்க என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, அப்பா என்று அழைத்து கொண்டு அங்கு வந்தான் அர்ஜுன். நிர்மலாவை பார்த்ததும் அவன் தயங்கி நிற்க, என்னப்பா அர்ஜுன் அப்படி பாக்குற? இது வேற யாரும் இல்ல, நம்ம மாரியப்பன் பொண்ணு நிர்மலா தான் என்று சிரித்தார். நிர்மலா, இது என் பையன் அர்ஜுன் என்று அவர் கூறியதும் அவனை கையெடுத்து வணங்கினாள் நிர்மலா. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவனும் கையெடுத்து வணங்கினான். அப்பா, இவங்க இங்க? அதை ஏன் கேக்குற அர்ஜுன்? மாரியப்பன் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஆதரவு இல்லாம நின்னுட்டா. அதுதான் நான் நம்ம வீட்லயே இவளை தங்கிக்க சொன்னேன். அப்படியா? வெரி குட், நல்ல ஐடியா தான்ப்பா. நிர்மலா, நீங்க இங்க உங்க இஷ்டம் போல ஃப்ரீயா இருக்கலாம். எங்க அப்பா வெளி உலகத்துக்கு தான் பெரிய பிசினஸ்மேன், வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் அன்பா பழகுவாரு என்று சிரித்தான். நிர்மலாவும் லேசாக சிரித்தாள். நிர்மலா, என் புள்ள அப்பா செல்லம், அவன் அப்படிதான் பேசுவான். சரிப்பா அர்ஜுன், நீ கிளம்பு, நானும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றார் ரங்கராஜன். சரிப்பா என்றவன் செல்ல, வெளியே செல்வதற்கு முன் நிர்மலாவை ஒரு தரம் திரும்பி பார்த்து விட்டுதான் சென்றான். சரிம்மா, நீ பின்னாடி தோட்டத்துல இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்க என்று ரங்கராஜன் பன்னியால் வேலுவை அழைத்து அவளை கெஸ்ட் ஹவுஸிற்கு அழைத்து செல்லும்படி கூறினார். வேலுவின் பின்னால் அந்த வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே சென்ற நிர்மலாவிற்கு அந்த வீடு மட்டுமின்றி அதில் இருக்கும் ரங்கராஜனும் பிரம்மாண்டமாக தெரிந்தார்கள். தனது தந்தை சொல்லி கேள்விப்பட்டதை விட அவரின் குணத்தை நேரில் பார்த்தவளுக்கு அவர் மீது மரியாதையும் அன்பும் ஏற்பட்டது. அன்னையிலிருந்து நிர்மலா அந்த வீட்டுல சிட்டாவே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அவங்க அப்பாவை விட அவ பல மடங்கு எங்க மேல விசுவாசமா இருந்தா. அவளுடைய நேர்மை, ஒழுக்கம், சுறுசுறுப்பு, வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா உழைக்கணும் என்ற அந்த குணம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பதான் என் மனசுல ஒரு ஆசை வந்தது. என் மகனுக்கு எங்கெங்கயோ பெரிய பெரிய தொழிலதிபர் பொண்ணுங்களை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் என் மனசுக்கு எதுவுமே சரியா படல. அந்த பொண்ணுங்க கிட்டெல்லாம் படிப்பு, அந்தஸ்து, பணம், வசதின்னு எல்லாம் இருந்தாலும் அவங்கெல்லாம் வெறும் குரோட்டன்ஸ் செடி போலதான் தெரிஞ்சாங்க. ஆனா என் தோட்டத்திலேயே இருந்த ஒரு அழகான புனிதமான துளசி செடிய நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் இந்த வீட்டுக்கு தெய்வீகத்தை கொடுக்கும், எங்களுக்கும் நிம்மதியை கொடுக்கும்னு என் மனசு சொல்லிச்சு. அந்த எண்ணத்தை என் மகன்கிட்டயும் சொன்னேன். அவனுக்கு என் பேச்சு மறுபேச்சு இல்லை. அதனால சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா நிர்மலா கொஞ்சம் தயங்கனா. ஐயா, என்ன சொல்றீங்க? நான் இந்த வீட்டுல வேலைக்காரி, உங்ககிட்ட கை நீட்டிய சம்பளம் வாங்குறவ. என்ன போய் நீங்க? இதோ பாருமா, நான் உனக்கு சம்பளம் கொடுத்தாலும் நீ இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் நான் உன்னை என்னைக்குமே ஒரு வேலைக்காரியா நினைச்சதில்ல. இந்த வீட்டுக்கு நீ வரும்போது கூட நான் உன்னை என் மகளை போலதான் பார்த்தேன். ஆனா இப்ப உன்னை என் மருமகளை ஆக்கிக்க விரும்புறேன். ஐயா, இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்துக்கு நான் அருகதையானவளா? என்கிட்ட பணம், காசு, அந்தஸ்துன்னு எதுவும் இல்லையே. எனக்கு எதுவுமே தெரியாது. படிப்பு கூட நான் அவ்வளவா படிக்கல. ஆனாலும் உன்கிட்ட பாசம், பண்பு, ஒழுக்கம், எதுக்கும் ஆசைப்படாத மனசு எல்லாமே இருக்கே. அது போதும்மா. ஒரு குடும்ப பெண்ணுக்கு இதுதான் முக்கியம். மத்தத கூட நாம அப்புறமா சம்பாதிச்சுக்கலாம் என்று சிரித்தார். அதுக்கப்புறம் 3 மாசத்துல என் மகனுக்கும் நிர்மலாக்கும் கோலாகலமா கல்யாணம் பண்ணேன். அவளும் இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் இந்த வீடு சொர்க்கமாவே மாறி போச்சு. என் பையனும் அவகிட்ட பாசமா இருந்தா. அவன் கண்ணுக்கு நான் இன்னும் ஒசந்துட்டேன். என்ன அப்பாவை நினைச்சு அன்பா இருந்தவ என்ன அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தெய்வமாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. விசுவாசத்துக்கு மறு உருவமா இருந்தா. அவ அன்புல நான் தான் திணறிட்டு இருந்தேன். அவளுக்கு நான் மாமனாரா இருந்தாலும் என் அப்பான்னு தான் கூப்பிடுவா. ஆனா ஒரு தாயா என்னை பார்த்துப்பா. என்கிட்ட உக்காந்து அப்பப்ப பேசுவா. என் தனிமையை போக்குனா. அப்பா, நான் உங்களை ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன்பா, இப்ப கேட்கவா என்று கேட்டுக்கொண்டே அவருக்கு சாப்பாடு பரிமாறிவிட்டு அருகில் அமர்ந்தாள் நிர்மலா. கேளுடா, நீ என்ன வேணாலும் என்ன கேட்கலாம் என்று தனது மருமகள் சமைத்த சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்டு கொண்டே கூறினார் ரங்கராஜன். அப்பா, உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, கை கடக்கமான புள்ள இருக்காரு, எல்லா வசதியும் இருக்கு. ஒன்னு சொல்ல மறந்துட்டியே, என் மகளை போல என் மருமக இருக்கா என்று அவளை பார்த்து சிரித்தார். அவள் வெட்கத்தால் சிரித்து விட்டு, சரிப்பா, இவ்வளவும் இருக்கு, ஆனா உங்களுக்குன்னு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை இருக்கும் இல்ல என்று கேட்டுக்கொண்டு அவரை உற்று பார்த்தாள். ஆமாமா, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அது இருக்கும்.
எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கு என்றார் ரங்கராஜன். அப்படியா? அது என்னப்பா? அது எனக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைன்னாலும் ஏனோ தெரியலம்மா, அது செய்ய இன்னும் எனக்கு நேரம் கூடி வரல. அப்படியா? என்னப்பா சொல்றீங்க என்று அவளாக கேட்டாள். ஒன்றும் இல்லம்மா, என்னோட சொத்துல பாதிய நான் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கும் முதியோருக்கும் என்னால முடிஞ்ச இந்த உதவியை நான் கண்டிப்பா செய்யணும்மா. என்னப்பா இது அதிசயமா இருக்கு? உங்களை போல பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கிற சொத்து பத்தாது 7 தலைமுறைக்கும் நாங்க சொத்து சேர்க்கணும்னு சொத்தை சேர்த்து வைக்க தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க... ஆமா நிர்மலா, எங்க அப்பா ஒரு வித்தியாசமானவர். அவர் அப்படிதான் நினைப்பாரு. அதனாலதான் எந்த ஆதரவும் இல்லாம ஒரு அனாத ஆசிரமத்துல வளர்ந்த எங்க அம்மாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்று சிரித்து கொண்டே சாப்பிட வந்தான் அர்ஜுன். என்னங்க சொல்றீங்க? அத்தை ஆசிரமத்துல வளர்ந்தவங்களா? ஆமாம்மா, என் கன்னிமொழி ஒரு அனாதை பொண்ணுதான். அவளோட கடைசி ஆசைதான் இது. அதை நிறைவேற்றதான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். கவலைப்படாதீங்கப்பா, அம்மாவோட ஆசைய நான் நிறைவேற்றுறேன் என்று சிரித்தான் அர்ஜுன். எனக்கு தெரியும்பா, அதனால தான் நானும் தைரியமா இருக்கிறேன். சரிப்பா, இன்னைக்கு நான் வக்கீல போய் பார்க்கணும். அவருக்கு ஃபோன் போட்டு கொஞ்சம் சொல்லிடு என்றார் ரங்கராஜன். ஏன்பா? அது ஒன்றும் இல்லை அர்ஜுன், உங்களுக்கு கல்யாணம் ஆன கையோட இந்த ஆசிரமத்துக்கு சொத்து எழுதுற வேலையை செய்யணும்னு இருந்தேன். என் மருமகளோட கவனிப்பாலையும் என் மகனோட அன்பாலையும் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ உங்க அம்மாவே என் மருமக வாயால அதை கேட்க வச்சு ஞாபகப்படுத்துறது போல இருக்கு. அதுதான் இப்பவே போய் கையோட அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஆமாப்பா, எனக்கும் அதுதான் தோணுது என்றாள் நிர்மலா. அப்ப என்ன, மாமனாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை தானே என்று சிரித்தான் அர்ஜுன். ரங்கராஜனும் நிர்மலாவும் சிரித்தனர். அந்த சிரிப்போட என்னோட சந்தோஷம் எல்லாம் அன்னிலிருந்து காணாம போக போகுதுன்னு அப்ப எனக்கு தெரியல என்றார் ரங்கராஜன். ஏன் சார் என்று அனைவரும் ஆவலாக கேட்க, அன்னைக்கு நான் வக்கீல பார்க்க போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அட கடவுளே! ஆமா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் 1 மாசம் நினைவு இல்லாம படுத்து படிக்க இருந்திருக்கேன். என் மருமக தான் என்னை கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கா. என் மகன் எனக்காக துடிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் நான் சுய நினைவுக்கு வந்ததும் அவங்க சந்தோஷத்துல எகிரி குதிச்சுட்டாங்க. ஆனா என்னால அப்பத்திக்கு பழையபடி நடக்க முடியாதுன்னு, பழையபடி எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடவே என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு குழந்தை போல பார்த்துக்கிட்டாங்க. என் மருமக யாரையும் விடாம அவளே தன் கையால எனக்கு சாப்பாடு ஊட்டுவா, எனக்கு பணிவிட செய்வா. என் மகன் தான் எனக்கு மருந்து மாத்திரெல்லாம் கொடுப்பான். என் ரூமுக்குள்ள அனாவசியமா யாரையும் விட மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு போக போக பேச்சு நின்று போச்சு, கை கால் அசைவு நின்று போச்சு. டாக்டர்கள்லாம் என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நரம்பு மண்டலம் பாதிப்படைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. அதனால அவரை இனி ஜாக்கிரதையா நீங்க பாத்துக்கணும். அவரோட கண்ணை தவிர அவருக்கு வேற எந்த ஆசையும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு மருந்துகளும் கொடுத்துட்டு தான் போனாங்க. இதை கேட்டு என் மருமக துடிச்சிட்டா. என் மக இடிஞ்சு போயிட்டான். அன்னில இருந்து இன்னும் கேர்ஃபுல்லா அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க. என் புள்ள என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டான். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு அவன் போன்ல பேசினதை கேட்டு நான் அதிர்ந்துட்டேன்னு சொன்னா அது சாதாரண வார்த்தை என்று பயங்கரமாக எங்கோ வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் ரங்கராஜன். என்ன சார் சொல்றீங்க? அப்படி என்ன உங்க மகன் போன்ல பேசினாரு? யார் கூட பேசினாரு? அவன் ஃப்ரெண்ட் டாக்டர் ஆகாஷ் கிட்ட பேசிட்டு இருந்தான். அவன் ஒரு நியூராலஜிஸ்ட். என்ன அர்ஜுன், அங்கிளுக்கு நான் கொடுத்த மருந்தெல்லாம் சரியா கொடுத்துட்டு இருக்கியா? அவர் இப்ப எப்படி இருக்காரு? நீ சொன்னது போல அவருக்கு இப்ப எந்த அசைவும் இல்லை. கண்ணை மட்டும்தான் மூடி மூடி திறக்கிறாரு. மற்றபடி அதுவும் இல்லைன்னா அவர் உயிரோட தான் இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் என்று சிரித்தான் அர்ஜுன். ஏய் பாத்துப்பா, அந்த மருந்து இதுக்கும் மேல கொடுத்தா கண்டிப்பா உங்க அப்பா நீ சொன்னது போலதான் ஒரேடியா போயிடுவாரு. பாத்துக்கோ, அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் சொத்து போறா என் பேர்ல எழுதிக்கிட்டு அவரை ஒரேடியா அனுப்பிடுவேன். என்னப்பா சினிமால வர வில்லன் போல பிளான் போடுற? பின்ன என்ன ஆகாஷ், இத்தனை வருஷமா நான் தான் அந்த சொத்துக்கு ஒரே வாரிசு. நான் தான் எங்க அப்பாக்கு அப்புறம் இந்த தொழில் உலகத்துல முடிசூடா மன்னனா இருக்க போறேன்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். அதுக்காக தான் அவரு சொன்னதெல்லாம் கேட்டேன். அவருக்கு நல்ல புள்ளியா நடந்துகிட்டு இருந்தேன். அதுக்காக தான் எனக்கு பிடிக்கலனாலும்
அந்த நிர்மலா கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா இன்னைக்கு எங்க அப்பா அந்த சொத்தை எல்லாம் கொண்டு போய் ஆசிரமத்துக்கு எழுத போறாருன்னா எனக்கு கோபம் வராதா? இத்தனை வருஷம் அதுக்காக காத்திருந்தவன்னா இங்க இருக்கும் போது இன்னைக்கு அது யாரோ கைக்கு போறது பார்த்துட்டு நான் இப்படி சும்மா இருப்பேன்? அதுதான் வக்கீல பார்க்க போன எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி படிக்க வச்சேன். அதுலயே அவர் போயிடுவாருன்னு பார்த்தேன். ஆனா அவர் காய்ச்சி கெட்டி பொழைச்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவரை இப்படியே எழுந்துக்க விடாம தீர்த்தணும்னு முடிவு பண்ணேன். ஆனா என் பொண்டாட்டி அவரை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறா. என்னால எதுவும் செய்ய முடியல. அதுக்குதான் இது ஒரு இயற்கையான சாவா மாத்திட பிளான் போட்டேன். அதுவும் இல்லாம அவர் இப்ப செத்தாலும் என் பொண்டாட்டி அவர் ஆசிரமத்துக்கு பாதி சொத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு யார்கிட்டயாவது சொல்லி உளறி வச்சா அப்புறம் அதே எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு என்ன நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குதான் சட்டப்படி எங்க அப்பாவே எனக்கு மொத்த சுத்தியும் மாத்தி கொடுக்கறது போல எழுதி வாங்கிக்கிட்டு அப்புறமா இவரை தீர்த்துடலான்னு இருக்கிறேன். இதை கேட்டு ரங்கராஜன் கண்களில் கண்ணீர் வடிய, என்ன அப்பா முடிச்சிட்டு தான் இருக்கீங்களா? என்ன கண்ணுல தண்ணி வருது? ஓ, நான் பேசினதெல்லாம் கேட்டீங்களா? சரி விடுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால எதுவும் வெளியில சொல்ல முடியாது. அந்த தைரியத்துல தான் நானும் பேசினேன். சரி, நீங்க இப்படியே படுத்து கிடங்க. கொஞ்ச நாள் போனதும் நான் சட்டப்பூர்வமா சொத்துலாம் என் பேர்ல வர எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களை மேல அனுப்பிடுறேன். நீங்க அங்க அம்மா கூட நிம்மதியா இருக்கலாம். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது என்று கூறிவிட்டு சிரித்து கொண்டு எழுந்து சென்றான். ரங்கராஜன் கண்களில் கண்ணீர் ஆறாக வழிந்தது. அவர் அமைதியாக தலையை திருப்பி சுவரில் இருந்த தனது மனைவியின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தார். அவன் படிகளில் இறங்கி கொண்டிருக்க, என்னங்க மாமாக்கு மருந்து கொடுத்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு சாத்துக்குடி ஜூஸை கொண்டு வந்தாள் நிர்மலா. ஆ, இப்பதாமா கொடுத்துட்டு வரேன் என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு கூறினான். என்னங்க ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? மாமாக்கு உடம்புக்கு எதனா பிரச்சனையா என்று பதட்டத்தோடு கேட்டாள். அதெல்லாம் ஒன்னும் இல்லை நிர்மலா, அவர் அதே போலதான் இருக்காரு. அதுதான் தெரிஞ்சிருக்கே. நாமளும் அதுக்கு தானே மருந்துலாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக நீங்க இப்படி வருத்தப்படலாமா? நீங்க கொடுக்குற தைரியத்துலதான் நாங்களும் தைரியமா இருக்கோம். என்னதான் நான் உங்களுக்கு தைரியம் சொன்னாலும் எனக்கு அவர் இந்த நிலைமையில பார்க்க முடியல. என்னை பார்த்து அவர் அழும் போது என் மனசு துடிக்குது நிர்மலா என்று அழுது கொண்டே அங்கிருந்து சென்றான். அவனை கவலையோடு பார்த்து கொண்டே ஜூஸ் எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். அங்கே ரங்கராஜன் அழுது கொண்டே தனது மனைவியின் போட்டோவை பார்த்து கொண்டிருக்க அவர் அருகில் சென்று அமர்ந்தாள். மெதுவாக திரும்பி அவளை பார்த்த ரங்கராஜன் மீண்டும் கண்ணீர் வடித்தார். என்ன மாமா, ஏன் அழறீங்க? கவலைப்படாதீங்க மாமா, நீங்க சீக்கிரமா பழையபடி ஆகிடுவீங்க. உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டு அவரு கூட வேதனைப்பட்டுட்டு போறாரு என்று அவள் கூறியதும் ரங்கராஜன் கண்களில் ஏதோ ஒரு மாறுதல் தோன்றியது. அவர் வேகமாக கண்களை திருப்பினார். என்ன மாமா, என்னாச்சு? எதனா உடம்புக்கு முடியலையா என்று பதட்டத்தோடு கேட்டாள். இல்லை என்பது போல் அவர் கண்களை ஆட்டிவிட்டு சுவரில் இருந்த அர்ஜுன் போட்டோவை பார்த்து முறைத்தார். அந்த நேரத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு என் மருமகளால புரிஞ்சுக்க முடியல. அவ தவிச்சிட்டா. அதுக்குள்ள அர்ஜுன் வந்ததும் அவ போயிட்டா. ஆனாலும் என்னோட இந்த திடீர் மாற்றத்தை பார்த்தது அவ மனசுல என்ன சந்தேகம் வந்ததுன்னு தெரியல. திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட, என்னம்மா உங்களுக்கு என்ன பண்ணுது, ஏன் இப்படி வரைக்கும் அவரோட போட்டோ பாக்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவன் அதுக்கு ஒரு வழியை காட்டினாரு. என் மருமக என்னைய நினைச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க தீர்மானம் பண்ணியிருந்தா. அப்பதான் ஒரு நாள் ராத்திரி அவ எழுந்து என்னோட அறைக்கு வந்தா. அப்ப அர்ஜுன் என்னை திட்டிக்கிட்டு இருந்ததை மறைஞ்சு நின்னு பார்த்தா. அவ மனசுல இருக்கிற எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அவன் போனதும் என்கிட்ட வந்து ஓன்னு அழுதா. என் பையனை நினைச்சு துடிச்சா. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். அவர் உங்களை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறத நான் சரி பண்றேன்னு அன்னிலிருந்து அவன் கொடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் மறைஞ்சு நின்னு பார்க்க ஆரம்பிச்சா. அவன் போனதும் அதை கொண்டு போய் அந்த பேரெல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி அது எதுக்காக கொடுக்கறது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அது நரம்பு மண்டலத்தை செயலிழக்க வைக்கிற மருந்துன்னு என்கிட்ட சொன்னான். அதை கேட்டு 2 பேருமே பயந்துட்டோம். அந்த சமயம்தான் என் பையன் கம்பெனி விஷயமா 1 மாசம் சிங்கப்பூர் போக வேண்டியிருந்தது. அவன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் நிர்மலா கிட்ட கொடுத்து அதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனான். நிர்மல் அவ்வளவா படிக்காத பொண்ணுறதால இதை பத்தி அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவனுக்கு தைரியம். நாம சொல்றதையும் அவ அப்படியே செய்வா என்ற நம்பிக்கை. அதனால அவன் தைரியமா போனான்.
ஆனா அதுக்கப்புறம் நிர்மலா எனக்கு அந்த மருந்தை கொடுக்கல. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட போய் அவளே நேரடியா மருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தா. நான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி எழுந்தேன். அதுக்குள்ள என் பையனும் வந்துட்டான். ஆனா நான் முன்ன போலவே முடியாதது போல படுத்திருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு நிர்மலா மேல நம்பிக்கை வந்துடுச்சு. நீயே இனிமே மருந்த கொடுன்னு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். நிர்மலாவோ எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்து என்னை தேத்திட்டா. நான் பழையபடி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் வெளியில போனதும் நிர்மலா எனக்கு பழையபடி நடக்கவும் எல்லாம் செய்யவும் எனக்கு பிராக்டிஸ் கொடுத்து தேத்தனா. நான் தேறி இழுந்து எங்க வக்கீல கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவரு நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்னை தேத்தி உட்கார வச்சு நிர்மலாக்கும் பாராட்டுகள் சொன்னாரு. ஆனா நிர்மலாக்கு நான் தேறி எழுந்ததுல சந்தோஷம் இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சா திரும்பவும் அர்ஜுன் என்னை என்ன பண்ணுவானோன்னு பயம் வந்துருச்சு. அதுக்கேத்தா போல அர்ஜுனும் என்னை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டான். நான் செத்ததும் மொத்த சொத்தையும் தன் பேருக்கு வந்துடும். அப்புறம் அதெல்லாம் கொண்டு போய் லண்டன்ல புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அங்கேயே செட்டில் ஆக ஏற்பாடு பண்ணிட்டான். அதுக்காக என்னை தீர்த்து கட்ட அன்னைக்கு என்னோட அறைக்கு வந்தான். தூங்குறது போல நடிச்சிட்டு இருந்த என் கழுத்தை பிடிச்சு நெருக்கனான். ஆனா நான் அவன் கையை தட்டி விட்டுட்டு எழுந்ததை பார்த்து பயந்துட்டான். அவன் சுதாரிச்சுக்கிட்டு திரும்பவும் என்னை தாக்க வர்றதுக்குள்ள நிர்மலா போலீஸோட வந்துட்டா. நான் நடந்ததெல்லாம் போலீஸ் கிட்ட சொன்னேன். அவங்க அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவன் நிர்மலாவை பார்த்து கருவிக்கிட்டே போனாலும் நிர்மலா கலங்கிட்டா. இருந்தாலும் தான் ஒரு நேர்மையானவ, ஒரு விசுவாசின்னு நியாயம் பக்கம்தான் நின்னா. அன்னில இருந்து அவ எனக்கு மகளாகிட்டா. அதுக்கப்புறம் என் சொத்துல பாதிய நான் என் ஆசை போல அனாதலத்துக்கு எழுதிட்டேன். என் குழந்தைய நல்லா படிக்க வச்சேன். அவளும் படிச்சா, பிஜி முடிச்சா. என் கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்டா. எனக்கு துணையா நின்னா. என் மக இருந்து செய்ய வேண்டியத ஒரு மகளா எனக்கு அவ செய்யறா. அது மட்டும் இல்லாம ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் ஆதரவா இருக்கிறா. அவ சாதாரண பொண்ணு இல்ல, என்னை காக்க வந்தவ என்றார் ரங்கராஜன். அனைவரும் அவர் கூறுவதை ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருக்க, அப்பா போதும்பா, தினமும் என்கிட்ட ஒரு 100 வாட்டியாவது இதை சொல்லிட்டு இருப்பீங்க. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு பேட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேலியாக சிரித்து கொண்டே அங்கே வந்தாள் நிர்மலா. அவளது மிடுக்கான தோற்றம், பெருந்தன்மையான சிரிப்பு, கம்பீரமான பார்வை அனைத்தையும் பார்த்து ஆச்சரியமடைந்தாள் மாலினி. இதுல என்ன மேடம் இருக்கு? அவர் உண்மையா தானே சொல்றாரு. நீங்க அன்னைக்கு இவரை காப்பாத்தினதாலதான் இன்னைக்கு இவர் பேரை சொல்லி ஆயிரக்கணக்கானவங்க 3 வேளை வயிறார சாப்பாடு சாப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் என்றார் ஒரு நிருபர். அதுல என்ன இருக்கு? எங்கிருந்தோ வந்த இந்த அனாதைய தன் மருமகளை ஆக்கி கௌரவப்படுத்தினார் எங்க அப்பா. நான் அந்த நன்றிக்காக அவரை காப்பாத்தினேன். இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்று சிரித்தாள். ஆமா மேடம், உங்க கணவர் ஜெயில இருந்து திரும்பி வந்தா அவரை நீங்க ஏத்துப்பீங்களா என்று கேட்டாள் மாலினி. அவரு திரும்பி வந்தா மட்டும் போதாது, திருந்தியும் வரணும். அப்படி வருவாருன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அப்படி வந்தா எங்க வாழ்க்கை இன்னும் ஆனந்தம் அடையும். நாங்க 3 பேரும் சேர்ந்தே இந்த அரப்பணியை செய்வோம் என்றாள் நிர்மலா. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த மாலினி, மேடம் கண்டிப்பா உங்க கணவர் திருந்தி வரணும்னு நாங்களும் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறோம் என்றாள். அவள் வாக்கு பளித்தது போல் 3 வருடத்தில் நடந்த ஒரு அனாதை இல்லத்தில் நடந்த விழாவிற்கு சென்றிருந்த மாலினி அங்கு பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியோடு உணவளித்துக் கொண்டிருந்த நிர்மலாவையும் அர்ஜுனையும் பார்த்தாள். சற்று தூரத்தில் அந்த ஆசிரமத்தின் நிர்வாகிகளுடன் பேசிக்கொண்டே தனது பேரப்பிள்ளையை கொஞ்சி கொண்டு தனது மகளையும் மருமகளையும் பெருமையோடு பார்த்து சிரித்து கொண்டிருந்த ரங்கராஜனையும் பார்த்து மகிழ்ந்தாள். இத்துடன் என்னை காக்க வந்தவள் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வர ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.